அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகை ஆட்சி செய்யும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெள்ளை மணல் கிளையின் சார்பாக சிறப்பு நிகழ்ச்சியாக பட்டிமன்ற விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நமது தௌஹீத் மக்தப் மதரசா மாணவிகள் இன்றைய இஸ்லாமியர்கள் கொள்கையில் தடம் புரள்வதற்கு பெரிதும் காரணம் குடும்பமா அல்லது சமூகமா என்ற தலைப்பில் விவாதிக்க வந்துள்ளார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், உது இலா சபீலி ரொப்பிக பில் ஹிக்மதி, விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக. ஒல் மவுயிலதி ஹசனா, அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக என்று சொல்றான். சத்திய பாதையில் அழைப்பதற்கு விவாதம் செய்வதுதான் ஒரு தெளிவான வழிகாட்டி என்ற இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டிமன்ற விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மார்க்கத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான். இங்கு அதிகமானோர் கொள்கை உடைய சகோதர சகோதரிகள் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த அந்த கொள்கை உறுதி நம்மிடத்தில் தடம் புரள்வதற்கு காரணம் என்ன என்ற அலசி ஆராயும் ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இஸ்லாமியர்கள் கொள்கையில் தடம் புரள்வதற்கு பெரிதும் காரணம் குடும்பமே என வாதிட 3 சகோதரிகளும், இல்லை சமூகம்தான் என வாதிட 3 சகோதரிகளும் இங்கே வந்துள்ளார்கள். இவர்களுடைய அந்த விவாதம் அவர்களுக்கு சாதகமாகுமா பாதகமாகுமா என்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக குடும்பம் என்ற தலைப்பில் வாதிட வருகிறார் சகோதரி சீரின் ரிஹானா. பரகாத்துஹும். இன்றைய அகிலத்தை அடக்கியாலும் அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய முஸ்லிம்கள் கொள்கையில் தடம் புரளுவதற்கு பெரிதும் காரணம் அவர்களுடைய குடும்பம்தான் என வாதிட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, குடும்பம்னா என்ன? குடும்பம்னா அம்மா வாப்பா புள்ள அக்கா அண்ணன் தம்பி இப்படி எல்லாரும் கூடி வாழ்வதாமா குடும்பம். சரியா சொன்னீங்க நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல முதல் மனிதராக படைக்கப்பட்டவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். இவங்க ஒரு குடும்பமாக ஆக்கப்பட்டாங்க. இவங்கள்லேருந்து வந்தவங்க தான் நாம. இவங்க ஒரு குடும்பமாக மாறி இன்று சமூகமாக அல்லாஹ்வால் நாம் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்ப சமூகம் உருவாகுவதற்கு காரணம் குடும்பம் தான் நடுவர் அவர்களே. குடும்பம் இல்லாமல் சமூகம் இல்லை. அப்படின்னா குடும்பம் சரியாக இருந்தால் சமூகமும் சரியாக தானே இருக்கும். அப்ப குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை. குடும்பத்தை தாண்டி தான் அது சமூகத்துக்கு போகணும். இன்றைக்குள்ள கொள்கைவாதிகளின் குடும்பங்களை எடுத்துக்கோமே, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோருமே கொள்கைவாதிகளாக தான் இருக்கிறாங்களா? மகன் தௌஹீதுனா வாப்பா மற்ற கொள்கையில் இருப்பாங்க. மகன் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்காதீங்கன்னு பிரச்சாரம் செஞ்சா வாப்பா என்ன தெரியுமா செய்கிறாங்க? அவுலியாக்களிடம் கையேந்துறாங்க. இதனாலேயே குடும்பத்துக்குள்ளேயே குளறுபடி இருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே? குடும்பம் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது சமூகத்துக்கு கொண்டாட்டமாயிருது. அதுவே அவன் தடம் புரளுவதற்கு காரணமாகிறது. இதனால் தான் குடும்பம் என்ற பள்ளத்தாக்கில் மாட்டிக்கொண்டு அநேக முஸ்லிம்கள் மார்க்கம் என்ற பாதையவே மறந்து விடுகிறார்கள் நடுவர் அவர்களே. நல்ல வேலை குடும்பத்தை பொதக்குழின்னு சொல்லாம பள்ளத்தாக்குன்னு சொன்னீங்க. இல்லைனா பட்டிமன்றம் முடிஞ்சு போனதும் உங்களை பொதக்குழியில போட்டு எல்லாரும் புதைச்சிருப்பாங்க. நடுவர் அவர்களே, நம்ம டாபிக்கின் ஹீரோ யாரு? ஏகத்துவ தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் நபி. ஆனா இவங்களுடைய தந்தை யாரு தெரியுமா? அவங்க ஒரு பக்க இணை வைப்பாளர். அவங்க ஒரு இணை வைப்பாளர் மட்டும் இல்லை, பலர் இணை வைக்கிறதுக்கு காரணம் கருத்து அவங்க தான். ஏன்னா எந்த சிலையை வணங்கி அல்லாவுக்கு இணை வச்சாங்களோ அந்த சிலையவே விற்கக்கூடியவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை. நடுவர் அவர்களே, எந்த ஒரு பிள்ளையுமே தன்னுடைய தந்தை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்ராஹிம் நபி அவங்களும் அவங்களுடைய தந்தை ரோல் மாடலாக எடுத்திருந்தாங்கன்னா நிலைமை என்னவா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அவங்களும் இணை வைப்பாளரை தான் போயிருக்கணும், கொள்கையில் தடம் புரண்டு தான் போயிருக்கணும். அப்படி அவங்க தடம் புரண்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு மனித குலத்துக்கே ஒரு அழகிய முன்மாதிரியாக ஆக்கப்பட்டிருப்பாங்களா? அப்போ குடும்பத்திட்டந்து தப்பிச்சு அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவத்தை கடைப்பிடிச்சி ஏகத்துவ தந்தை என்று ஆக்கப்பட்டாங்கல்ல. இன்னைக்கு பெற்றோருக்காக கொள்கையில் தடம் புரள்கின்ற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக கொள்கையில் தடம் புரள்கின்ற எத்தனையோ இளைஞர்களை பார்க்க முடிகிறது. கணவனுக்கு
பணத்துக்காக மார்க்கத்தை கற்றறிந்தும் கூட கொள்கையவே மாற்றிக் கொள்கின்ற எத்தனையோ மனைவிமார்களையும் பார்க்க முடிகிறது. அதனால் தான் நடுவர் அவர்களே அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள், ஏன்னா அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்று குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சொன்னானே தவிர சமூகத்தை பாதுகாக்க சொல்லலையே. நடுவர் அவர்களே, எப்படி ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனின் மார்க்க கொள்கை உறுதிக்கும் அவனுடைய குடும்பம் ஸ்ட்ராங்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லாட்டினா கட்டிடம் இல்லாத அஸ்திவாரம் எப்படி இடிந்து விழுந்துடுமோ அதே மாதிரி அவன் கொள்கையில் தடம் பொருள்வதற்கு குடும்பமே காரணமாகிறது என்று கூறி என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக பேசிய என் அன்பு சகோதரி சீரின் ரிகானா குடும்பத்தால் ரொம்ப கொந்தளிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பொங்கி வழிஞ்சிட்டாங்க. அடுத்து அதை அணைக்க வராங்க எதிரணி சகோதரி ரிஃப்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மை செய்வோருக்கு நேர்வழியாகவும் தீமை செய்வோருக்கு புத்தி கூறிய வழியாகவும் வேதத்தை தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, மஞ்சக்காமலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? இதில் மஞ்சக்காமலக்காரவங்க யாரு? இதோ நம்ம எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல 3 பேர் மொழியை பாருங்க. என்னமோ குடும்பத்தை பற்றி குண்டக்க மண்டக்க பேசிட்டு வீட்டில் போய் குத்து வாங்குற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, நம்ம எதிரணி சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு குடும்பத்துலேருந்து தான் சமூகம் வந்துச்சான்னு. எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியாதுல்ல, எங்களை விடுங்க. இதெல்லாம் தெரியாம தான் நடுவராக வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு கம்முன்னு தானம்மா உட்காந்துருக்கேன். இதில் போய் ஏமா என்னையை இழுக்கிற? நம்ம எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கொள்கையை தடம் போடுறதுக்கு பெரிதும் காரணம் குடும்பம் தான் குடும்பத்தை குற்றம் சாட்டினாங்க. அது என்ன குற்றம்னு கடைசி வரையும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பாவம், குறிப்பு எதுவும் சரியாக கிடைக்கல போல. நடுவர் அவர்களே, இல்லாததை போய் இருட்டில் தேடினா இருக்கிறது இல்லாத தெரியுமா அல்லது இல்லாத இருக்கிறதா தெரியுமா? இப்போ நீ இருக்கிறத தேனியா இல்லை இல்லாததை தேனியா? நான் சமூகத்தில் இருக்கிற தீமைகளை தேடினேன். நம்ம எதிராளியில் உள்ளவங்க குடும்பத்தில் இல்லாத பிரச்சனைகளை தேடினாங்க. நடுவர் அவர்களே, ஆக மொத்தத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் தேடணும் போல இருக்கு. ஆமாம், பின்ன என்ன நடுவர் அவர்களே, ஒரு புள்ள தான் பெற்றோர் பேச்சை கேட்டு கொள்கையை மாற்றிக்கிறானா. இன்னைக்குள்ள பயலுங்க மண்டையை பாருங்க. குருவி கூட முடிய மாற்ற சொன்னால் அதை கூட மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எங்க கொள்கை விஷயத்தில் பெற்றோர் பேச்சை கேட்குறாங்க. கொஞ்சமாச்சு விளங்கி பேச வேணாமா? அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு ஏகத்துவ கொள்கை சகோதரர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காண்டி கொள்கையிலேருந்து தடம் போடுறாங்களாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காண்டி கொள்கையிலேருந்து தடம் பண்ணுறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எங்களுக்கு கொள்கைவாதிகள் தான் மாப்பிள்ளையே வேணும்னு பொண்ணுங்களாம் கியூவில் நிற்கிறாங்க. இது இந்த காலம் நடுறவர்களே. அப்புறம் என்ன சொன்னாங்க, கணவனுக்காண்டி கொள்கையை மாற்றிக்கிற மனைவிகளாம். நான் கேட்குறேன், கணவனுக்காண்டி வாங்குகிற புடவையை முதல்ல நம்ம பெண்கள் மாற்றிக்கிறாங்களாம், இதில் இவங்க கொள்கையை மாற்றிக்கிறாங்களாம். இவங்க யாருக்கு அதில் பூ சுற்றுறாங்க? போனால் போகுதுன்னு எங்கள் நடுவர் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா எங்கள் நடுவர் காதிலே பூ சுற்றுவீங்களா? இப்போ பூ சுற்றுறது அவங்களா நீங்களா? எனக்கு யாருன்னே தெரியலையே. சேச்சா நடுவர் அவர்களே, உங்கள் காதில் போய் நாங்கள் பூ சுற்றுவோமா? இப்படியெல்லாம் குடும்பத்தை கூண்டில் குற்றவாளியாக நிப்பாட்டினா சமூகம் சீர்திருத்தவாதியாக ஆகிடுமா? மார்க்கத்திலேயே மிகப்பெரிய பாவம் மன்னிக்கப்படாத இணை வைப்பான தர்கா வழிபாடு. இதை கொண்டு வந்தது யாரு? குடும்பமா? ஜமாத்தின் கட்டமைப்பில் இருக்க சமூகமா? மார்க்கத்தில் இல்லாத நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் பிதாத்களை மக்கள் மத்தியில் விதை போட்டு முளைக்க செய்தது யாரு? குடும்பமா? மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் மதுகாபு கொள்கைகளை பரப்பும் மதுகாபுவாதிகள் என்ற சமூகமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு ஏகத்துவத்தின் தந்தையான இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஒரு இணை வைப்பாளர் தான். ஆனால் தந்தைனால இப்ராஹிம் நபி கொள்கையை தடம் போடலாம். ஆனால் 950 வருடத்துக்கு ஏகத்துவத்தை சொன்ன நூஹ் நபிக்கு தன்னுடைய மகனை ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வர முடியல. காரணம் என்ன? குடும்பம் சரியா இருந்தாலும் இந்த சமூகம் அவனை சரியா இருக்க விடலாம். கடைசியில் தீவிரங்களோடு சேர்ந்து அவனும் சீரஞ்சான், வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டான். இப்போ வழிகெடுத்தது யாரு? குடும்பமா அல்லது சமூகமா?
நம்ம எதிரணி சகோதரி சொன்னாங்க, அல்லாஹ் குடும்பத்தை நரகத்திலிருந்து காத்துக்க சொல்லி சொன்னான்னு. அதே அல்லாஹ் தான் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் ஹைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின் பக்கம் அழைக்கும் சமுதாயம் உங்களிடையே இருக்க வேண்டும். உலாய்க ஹுமுல் முஃப்லிகுன், அவர்களே வெற்றி பெற்றோர் அப்படின்னு சமுதாயம் சரியா இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை அல்லாஹ் சுட்டி காட்டனா இல்லையா? இதுதான உண்மை நடுவர் அவர்களே. எனவே இன்றைய இஸ்லாமியர்கள் கொள்கையில் பெரிதும் தடம் புரள்வதற்கு காரணம் குடும்பத்தை விட சமூகம்தான் என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து உங்கள் தீர்ப்பை நன்மைக்கு வழியாகவும் தீமைக்கு அழிவாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரி சமூகம் செய்கின்ற அக்கிரமத்தை தன்னோட ஆதங்கத்தோடு சொன்னாங்க. அந்த ஆதங்கத்தை தனக்கு சாதகமாக மாற்றி பேச வராங்க எதிரணி சகோதரி கலந்தரலி ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிதி வலதா. சந்ததிகளை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, நம்ம எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம். சமூகத்தால் தான் மக்கள் கொள்கை மாறி போகிறாங்க, நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் போக வைக்கிறதுக்கு துணையாக இருப்பது யாரு? நம்ம எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னாங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கிற மிகப்பெரிய பாவமான தர்கா வழிபாடு கொண்டு வந்து புகுத்தினது சமூகமாக இருக்கலாம், ஆனால் அதை ஆதரிச்சது யாரு? குடும்பம் தானே. நடுவர் அவர்களே, அவங்க அவுலியாக்களுக்கு கந்தூரி விழா எடுத்து இணை வைப்புக்கு அழைத்தார்கள் என்றால் உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? குடும்பமாக குதூகலமாக கந்தூரி விழாவிற்கு படையெடுத்து போகிறது யாரு? குடும்பம் தானே. நடுவர் அவர்களே, எங்கள் மூமா அடிக்கொருக்க என்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேட்பார் சொல் பேச்சு கேட்டு இப்படி குட்டிச்சவரா போறியே. அதுக்கு நான் திருப்பி சொல்வேன், நானாவது கேட்பார் சொல் பேச்சு கேட்டு தான் குட்டிச்சவரா போகிறேன் மூமா. நீங்கள் எல்லாம் காது கொடுத்து கூட கேட்காத கபருக்கிட்ட போய் துவா கேட்டே இப்படி குட்டிச்சவரா போகிறீங்களே. அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இந்த மூமாக்கள் எல்லாம் அவுலியாக்கள்னா போதும் அப்படியே பயபக்தியில் உருகி போயிடுவாங்க. அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் என்று எங்களுடைய தௌஹீத் சகோதரர்கள் மேடைக்கு மேடை பிரச்சாரம் போட்டு ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சா அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துவாவை அவுலியாக்களிடம் கையேந்தி ராவுத்தர் அப்பாவே காப்பாத்து, முஹைதீன் ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடு என்று கையேந்துறது யாரு? குடும்பம் தானே. ஒரு காலத்தில் ஏகத்துவம் சரியாக சொல்லப்படாத காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்குள்ள மோதி நாட்டை ஓதி பார்த்தா பேய் பிசாசு அண்டாதான், அதற்கு தாயத்து கட்டினா சரியாகி விடுமா. அப்போல்லாம் நோயை கூட பேயாக தான் பார்த்தாங்க. நடுவர் அவர்களே, தம்மா துண்டு தாயத்து மேலே வைக்கின்ற நம்பிக்கையை படைத்த இறைவன் மீது வைக்க மறந்தது யாரு? குடும்பம் தானே. இன்னைக்கு தௌஹீத் சகோதரர்களின் முயற்சியால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்னைக்கு முக்காவாசி மக்கள் திருந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் இந்த தாயத்து மேலே நம்பிக்கையை வச்சு கொள்கையில் தடம் புரண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வரதட்சணை என்ற கள்ளிச்செடி பூமி முழுவதும் பரவி இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை அழிச்சதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள் என்ற குடும்பம் தானே. இதை மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? இந்த குடும்பத்தால் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் என்ற மார்க்க கொள்கையவே மாற்றி மண்டபம் பிடிச்சி தான் திருமணம் முடிக்கணும் என்று மாற்றிட்டாங்களா இல்லையா? மன ஒப்பந்தமும் வழி ஒப்பந்தமும் என்ற இஸ்லாமிய திருமணத்தை பண ஒப்பந்தமும் பந்தி ஒப்பந்தமும் இருந்தால்தான் கூடும் என்று ஆக்கியது யாரு? குடும்பம் தானே. நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் ஆடம்பர திருமணம் செய்வது நம்ம இஸ்லாமியர்களுக்கு ட்ரெண்டிங் ஃபேஷனாக ஆயிடுச்சு. இதுக்குன்னு தனியாக ரூம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க போல. ஆமாம்மா, எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இப்போ உள்ள திருமணங்கள் எல்லாம் பாருங்கள், பைக்கில் மணமகனும் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி திருமணம், மணமகன் மேலேருந்து பொத்துன்னு குதிக்கிற மாதிரி திருமணம், குடும்பத்தோட கும்மி அடித்து கோலாகலமான திருமணம், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமிய கொள்கைவாதின் திருமணமா? இந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குமா? இந்த திருமணத்துக்கு குடும்பமாக போகிறது யாரு? நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. மார்க்கம் தெரிஞ்சும் கொள்கை
கொள்கையையும் விளங்கியும் அதில் போய் கலந்து கொள்கிறாங்க. கேட்டால் உறவுகள் முக்கியம் தானே என்று குடும்பத்துக்காக மார்க்க கொள்கையில் தடமுண்டு விடுறாங்க. அழகிய முன்மாதிரியாக ஆக்கப்பட்ட நம்முடைய இப்ராஹிம் நபி எந்த சூழ்நிலையிலும் தானும் தன் பிள்ளைகளும் கொள்கையில தடம் புரண்டு விடக்கூடாது என்பதுதான் அவர்களின் அதிகமாக துவாவாக இருக்கும். வஜ்னுப்னி ஓ பனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாயாக. ரப்பி ஹப்லி மினஸ் வாலிஹீன், இறைவா நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை எனக்கு வாரிசாக்குவாயாக என்று மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் தானும் தன் பிள்ளைகளும் சென்றுவிடக்கூடாது என்ற உறுதியான கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இது போன்று இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களும் இருந்தால் சிறப்பாக ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். குடும்பம் சரியாக இருந்தால் குடும்பத்தில் யாரும் கொள்கை மாறிப்போக வாய்ப்புகள் இல்லை. எனவே நடுவர் அவர்களே, குடும்பம் தான் பிரச்சனைக்கு அடித்தளம் என்று கூறி எனது வாதத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சகோதரி அழகான முறையில் பதிலடி கொடுத்தாங்க. தர்கா வழிபாடு கொண்டு வந்தது சமூகமாக இருக்கலாம், ஆனால் அதில் குடும்பத்தோட குதூகலமாக என்ஜாய் பண்ணுறது யாரு? குடும்பம் தானே. இதை மறுக்க முடியுமா? வாங்க எதிரணி சகோதரி அல்லஃப்ரீதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் எழுதுகோலாகவும் 7 கடல்களை மையாக சேர்த்து எழுதினாலும் எழுத முடியாது. புகழ் கொண்ட வல்லோ நாயகனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இந்த 3 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா இல்லை சமூகத்தை சார்ந்தவங்களா? நான் குடும்பத்தை சார்ந்தவன் தாம்மா. அப்ப இது போதுமே, தீர்ப்பு எங்க பக்கம் தானே சாதகமா வரும். அது எப்படி? எல்லா விஷயத்தையும் தீர விசாரிச்சு தான் முடிவெடுக்கணும். நடுவர் அவர்களே, இப்ப சொன்னீங்க பாருங்க, இது பாயிண்ட். இது அப்படியே நம்ம எதிரணி சகோதரர்கள் அறிவுக்கு ஏற்றாப்புல எடுத்து சொல்லுங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதையும் தீர விசாரிக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, பாவம் ஒரு பக்கம்னா பழி ஒரு பக்கமா? பாவம் சமூகத்து பக்கம்னா பழி என்ன எங்க குடும்பத்து பக்கமா? இது என்ன நியாயம் நடுவர் அவர்களே? நியாயம் இல்லதாமா. குடும்பங்கிறாங்களே, அந்த குடும்பமே சமூகத்தினால தானே சீர்கெடுது. வரதட்சணை என்ற கள்ளி செடியை விதைத்தது குடும்பம்னா அதற்கு தண்ணீரை ஊற்றி முளைக்க வைப்பது சமூகம் தானே. சரிதானே நடுவர் அவர்களே? சரிதாமா. பெற்றோர்கள் வற்புறுத்தி வரதட்சணை வாங்க சொன்னாலும், ஆடம்பர திருமணம் செய்ய வேண்டும் என் முன் வந்தாலும், இந்த ஜமாத்துங்கிற சமூகம் நினைச்சிருந்தால் இது போன்ற திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கலாமே. ஆனா இப்ப மண்டபத்துக்கு முதல் ஆளாக போறது இந்த ஜமாத்துங்கிற சமூகம் தானே. இதை யாராலையும் மறுக்க முடியுமா? அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுஹய்யிரு பிகௌபி ஹத்தா யுஹய்யிரு பிஅன்ஃபுஸிஹிம். தம்மிடம் உள்ள சமுதாயத்தை மாற்றிக்கொள்ளாதவரை சமுதாயத்தில் உள்ளதை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் தொப்பி போடாமல் பள்ளிவாசலுக்கு போக முடியுமா? தொழுக முடியுமா? தொப்பி போட்டாதான் சுண்ணத்துனாக்கி தொழுகைக்கு தொப்பி போடாமல் வரவங்கள அடித்து விரட்டினாங்க. இதெல்லாம் சொன்னது என்ன குடும்பமா? ஜமாத்துங்கிற சமூகம் தானே. தொழுகையில் அத்தஹியாத்தில் விரலை அசைத்தால் விரட்டி விடுவாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எத்தனையோ மக்கள் நபி வழி அடிப்படையில் தொழாமல் கொள்கைகளில் தரம் புரள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை தமது கரத்தால் தடுக்க பாருங்கள், அதற்கும் முடியவில்லை என்றால் தமது நாவால் தடுக்க பாருங்கள், அதற்கும் முடியவில்லை என்றால் தமது மனதால் வெறுத்து ஒதுக்குங்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தீமையை தடுக்கும் சமுதாயமாவா இருக்காங்க? தீமையை தடுக்காமல் தீமையை தடுப்போரே தடுக்கும் சமுதாயமாக தானே இருக்கிறாங்க. உதாரணமாக மார்க்க ஏகத்துவ கொள்கைகளை எல்லா இடங்களிலும் சுதந்திரமாக பிரச்சாரம் பண்ண முடியுதா? அதையும் பண்ண விடாம பல வழிகளின் மூலம் தடுக்க இருக்கிறாங்க அந்த ஜமாத்துங்கிற சமூகம். தீமையை தானும் தடுக்க மாட்டாங்க, தீமையை தடுப்போரையும் தடுக்க விட மாட்டாங்க அந்த ஜமாத்துங்கிற சமூகம். எனவே இன்றைய இஸ்லாமிய கொள்கையில் தரம் புரள்வதற்கான பெரிதும் காரணம் சமூகம் தான் என்று கூறி என் வாதத்தை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரி இன்றைய இஸ்லாமியர்கள் கொள்கையில் தடம் புரள்வதற்கு பெரிதும் காரணம் சமூகம்தான் என்று அடித்து பேசுனாங்க. அதை உடச்சி பேச வராங்க எதிரணி சகோதரி அம்ரா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னத மார்க்கத்தையும் உத்தம தூதரையும் தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, எப்படிதான் எதிர்த்தரப்பு சகோதரிகள் அடிச்சு பேசினாலும் சரி, உடைச்சு பேசினாலும் சரி, உண்மையை ஒருபோது மறைச்சு பேச முடியாது. கையை கொண்டு கத்தியால குத்திட்டு குத்துனது கையில கத்தி தான் சொல்ற மாதிரி இருக்கு இந்த எதிர்த்தரப்பு சகோதரிகள் சொல்றது. ஆனா பாவத்தின் பக்கம் போக சமூகம் பல வழிகளை காட்ட தான் செய்யும் நடுவர் அவர்களே. அதுல சரியான வழியை தேர்ந்தெடுப்பது, மார்க்கத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பது முஸ்லிம்களின் கடமை. அதை மறுக்கலாமா? அல்லாஹ் குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுத்தானா அல்லது சமூகத்துக்கு பொறுப்பு கொடுத்தானா? இன்னைக்குள்ள தாய்மார்களின் சிலரின் பொறுப்பு எப்படி இருக்கு? சமீபத்தில் நடந்த காதல் திருமணம், பெரிய பணக்கார தொழிலதிபர் வீட்டு திருமணம். மணமகள் ஒரு பிற மத கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். மணமகன் இஸ்லாமியர். மணமகன் நெத்தியில பொட்டு, கழுத்துல மாலை, மாலை மாற்றி மார்க்கத்தையும் மாற்றி நடந்த கோலாகல திருமணம். தலைமை தாங்கியது யாரு? மணமகனின் குடும்பம். சத்திய மார்க்கத்தையே பணக்கார வீட்டு சம்பந்தம் என்று தூக்கி எறிய துணை நின்றது யாரு? மணமகனை பெற்ற தாய். இப்ப சொல்லுங்க, மார்க்க கொள்கையை மாற்றியது யாரு? குடும்பமா அல்லது சமூகமா? சமீப காலமாக பிரபலமாக இருந்த இரட்டை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் டிவி சேனலில் ஹிஜாப் முறையை பேணாமல் அந்நிய ஆண்களோடு பிற மத கடவுள்களை வணங்குறது போல நடிச்சு குத்தாட்டம் போடுறாங்க. இத குத்துக்கலாட்டமா பாக்குறாங்க தாயும் தகப்பனும். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்துல இப்படி இருக்காங்கன்னா வீட்டுக்கு தேவை ஒரு நல்ல தகப்பன், நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல தலைவன். அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மார்க்க கொள்கையை கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட தகப்பன் தான் நம்மளுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தால மார்க்க கொள்கையை மறக்காத மகனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அருட்கொடையாக கொடுத்தான். ஆனா அதே குழந்தையை அறுக்கணும்னு கட்டளையிட்டான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், என் அருமை மகனே, உன்னை அறுப்பது போல நான் கனவுல கண்டேன், நீ என்ன கூறுகிறாய் என்று சிந்தித்து கூறு. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அபத்தி, என்னுடைய தந்தையே, எஃப்அல் மா துஅமரு, அல்லாஹ் உங்கள் கட்டளையிட்டதை செய்யுங்கள், சா தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கொள்கைவாதியாக மகனாக இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இன்னைக்குள்ள குடும்பங்கள்ல உள்ளவங்கள்ட்ட மார்க்க கொள்கை எப்படி இருக்கு? அதனால் தான் இந்த குடும்பம் நம்மை வழிகெடுக்கும் என்று அல்லாஹ்வின் தூதரே எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எந்த ஒரு குழந்தையுமே யூதகனாகவோ கிறிஸ்துவனாகவோ நெருப்பு அணுகியவனாகவோ பிறப்பதில்லை. மாறாக அவனது பெற்றோர் தான் அப்படி ஆக்கி விடுகிறார்கள். இன்னைக்கு சமூக வலைதளத்துல எத்தனையோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மார்க்க கொள்கையை மறந்து ஏகத்துவ கொள்கையில தடம்புரண்டி இருக்காங்க. அதற்கு துணையா நிற்கிறது யாரு? பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், கணவன்மார்கள் என்ற குடும்ப உறவுகள் தானே. இன்னைக்கு மார்க்கத்தில் இல்லாத பிதாத்தான விசேஷங்கள், பிறந்த நாள் விழா, காது குத்து விழா, சுன்னத்து கல்யாணம்னு குடும்பமா கூடி இத குடும்ப விசேஷங்களை ஆக்குனது யாரு? குடும்பங்கள் தானே. இவங்க ஜனாசா வீடுகளை கூட விட்டு வைக்கலாம் நடுவர் அவர்களே. 7ஆம் கத்தம், 40ஆம் கத்தம், வருஷ கத்தம்னு குடும்பமா இத கூடி இத ஒரு விசேஷமாவே ஆக்கிட்டாங்க நடுவர் அவர்களே. மார்க்க கொள்கை விஷயத்துல குடும்பம் எப்போதுமே குற்றவாளிகளா தான் இருக்கும். அதனால் தான் நபி அவர்கள் கூட நபித்துவம் கிடைத்ததும் முதல் தாவா பணியாக உன் குடும்பத்தில் உள்ளவர்களை திருத்து என்று இறைவசனத்தை அல்லாஹ் அருளினான். அதனால் எனவே குடும்பங்கள் தான் கொள்கை விஷயத்துல தடம் புரள்வதற்கு பெரிதும் காரணம் என ஆழ்தனமாக என் வாதத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரி அம்ரா குடும்பத்தை குறையா கூறி கொட்டி தீத்துட்டாங்க. மார்க்கெட்டில் இல்லாத விசேஷம்னு தெரிஞ்சும் கூட அதில் கூடி கும்மி அடிக்கிறாங்க குடும்பங்கிற நம்ம பெண்கள். பிறந்த நாள் விழாவில் இருந்து வயசுக்கு வந்த விழா, வளகாப்பு விழான்னு எந்த விழாவிலாவது நம்ம பெண்களை பார்க்க முடியாமல் இருக்குதா? இதுக்கு உங்களிடம் பதிலடி இருக்கா? வாங்க எதிரணி சகோதரி ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானையும் இப்பூமியையும் படைத்து இவ்வுலகில் மனிதனை படைத்து
சத்திய மார்க்கத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை கடமையாக்கியிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நடுவர் அவர்களே, எப்படியோ நல்லபடியா நம்மளுடைய எதிர்த்தரப்பு சகோதரிகள் தங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க. நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிங்களா? நம்மளோட எதிர்த்தரப்பு சகோதரிகள் எல்லாம் குடும்பம்னு பேசினாலும் அவங்களே அறியாமல் சமூகத்துக்கு தான் பேசிக்கிட்டு போயிருக்காங்க. நம்மளோட எதிர்த்தரப்பு சகோதரி சமீபத்தில் நடந்த காதல் திருமணத்தை பற்றி சொன்னாங்க. அது வெறும் காதல் திருமணமாக இருந்தால் இது பேசும் விவாதமாகவே ஆயிருக்காது. கொள்கை மாறிய முஸ்லீம்களால் இது பேசும் விவாதமானது. இதை ஆதரிச்ச பெற்றவங்க மேலே தப்பு தான். ஆனால் பெற்றவங்கள காதல் என்கின்ற சீரழிவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த சமூகம் தானே கற்றுக் கொடுத்துச்சு நடுவர்களே. எத்தனையோ இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கும்போதே காதல் ஏற்பட்டு மாற்று மத பையனோட மதம் மாறி முடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் குடும்பம் தான் காரணம்னு சொல்லுவீங்களா, இல்லை சமூகம் தான் காரணம்னு சொல்லுவீங்களா நடுவர்களே? 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்து பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல நம்மளுடைய மதத்தை விட்டு போயிடாதமா, நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு போயிடாதமா என்று கெஞ்சி கூத்தாடினாலும் அந்த பெற்றவங்களை உதறிவிட்டு போகக்கூடிய நம்ம பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? அந்த பெற்றவங்களையும் தாண்டி குடும்பத்தையும் தாண்டி இன்றைய இளைஞர்களுக்கும் இணையதளம் என்கின்ற சமூகம் கெடுக்குதா இல்லையா? ஹராமான வட்டியின் பக்கம் மக்கள் அழைக்கிறது யாரு? குடும்பமா இல்லை சமூகமா? நகைக்கு லோனு, வீட்டுக்கு லோனு, கல்விக்கு லோனு, வட்டிக்கு லோனு கொடுத்து குடும்பங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த சமூகம் தானே. போதை தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஹராம்னு தடுத்திருக்க மது கடைகளை மல்லிகை கடை போல திறந்து வச்சு வியாபாரம் பார்க்கறது இந்த நாட்டே அரசாங்கம் செய்யும் சமூகம் தானே. பாலா போன குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கொள்கையில் தடம் புரண்டு இருக்கக்கூடிய இளைஞரை நமக்கு பார்க்குறோமே, அவங்கள வழி எடுத்தது யாரு? சமூகமா இல்லை குடும்பமா? நடுவர் அவர்களே, நம்மளோட எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னாங்க, அல்லாஹ் குடும்பத்துக்கு பொறுப்பை கொடுத்தானா இல்லை சமூகத்துக்கு பொறுப்பை கொடுத்தானா அப்படின்னு சொன்னாங்க. அவள் ஒழுங்காக ஹதீஸை படித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலன் அன் ரயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அவர் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வல் அமீருல்லதி அலன் நாஸ், தலைவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு பொறுப்பாளி. அந்த பொறுப்பாளியான சமூகம் இன்னைக்கு சரியா இருக்கா? நடுவர் அவர்களே, சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய அரசியல்வாதி வீட்டு திருமணம், இதில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சவங்க யார் தெரியுமா? நம்ம ஜமாத்துல் உலமா சபை தலைவர் ஹாஜா முஹைதீன் பாக்கவி. வீடு கட்டும் அடிக்கல் நாட்டு பூஜை, இதில் பால் அபிஷேக பூஜை நடத்தினது யாரு? நம்ம ஜமாத்துல் உலமா சபை தலைவர். இவர் செய்கிற இந்த காரியம் எல்லாம் மார்க்க கொள்கையா? வருஷம் பிறை குழப்பம். மார்க்க அடிப்படையில் பிறையை பார்த்து சாட்சி அளித்தாலும் பிரயோஜனமே இல்லை. காரணம், நம்ம டவுன் ஹாஜி சொன்னாதான் அதுக்கு கட்டுப்படுவோன்னு ஒரு கூட்டம், நம்ம டவுன் ஹாஜியவே அரசாங்கத்தில் கட்டுப்படுத்தும் ஒரு கூட்டம். இதனால் கொள்கையில் தடம் புரளக்கூடிய நிகழ்வு. இதனால் வருஷம் மனிதர்களுடைய சுய முடிவு. தலைவர் தன்னுடைய அந்த அமீர் தன்னுடைய கொள்கையில் சரியாக இல்லாத காரணத்தால் பல கோடி பிரஜைகள் தன்னுடைய கொள்கையில் தடம் புரள்றாங்களா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்றான், வலிக்குள்ளி கௌமின் ஹாதீன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று சொன்னான். அந்த வழிகாட்டியாக நபியை பின்பற்றுங்க என்று சொன்னான். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எதில் கண்டமோ அதன்படியே பின்பற்றுவோம் என்று பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதற்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்றான், வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சுவாதத்தனா வ குபரானா ஃபலல்லுனா சபீல், எங்கள் இறைவனே எங்கள் பெரியவர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழி எடுத்து விட்டார்கள், எனவே அவர்களுக்கு இடுமடங்கு வேதனை கொடுப்பாயாக, இன்னும் அவர்களை மிக கடுமையாக சபிப்பாயாக என்று சொல்லுவாங்க. மார்க்கத்தில் இல்லாத பல பிதஅத்துகளை மார்க்க கொள்கைன்னு மக்களிடத்தில் புகுத்தி அவங்கள மடமையாக்கி மார்க்க கொள்கையில தடமுறையில் வைக்கின்றதே இந்த மார்க்கம் கற்றிருந்த உலமாக்களில் சிலர் தானே. இவங்க கொஞ்ச நெஞ்ச விஷயங்களே மார்க்க கொள்கைன்னு புகுத்துனாங்க. மத்திய வழி தான் மார்க்க வழி நாக்குனாங்களா இல்லையா நடுவர்களே? சஹாபாக்களையும் இமாம்களையும் பின்பற்றும் சமூகமாகவே ஆயிட்டாங்களா இல்லையா? நடுவர் அவர்களே, நீங்கள் கல்வி கடல் கெசாலியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேம்மா. அவரை பாடி புகழ்ந்து தான் பாடசாலைகளெல்லாம் ஆரம்பமே செய்வாங்களாம். என்னுடைய ரச்சகா கல்வி கடல் கசானி உள்ளத்தை பிரகாசிக்க செய்தது போல் எங்கள் உள்ளத்தையும் பிரகாசிக்க செய்வாயாக என்ன, அந்த அளவுக்கு கல்வியில் கடலாக இருந்த கசானியா. இப்படிப்பட்ட இந்த கல்வி கடல் கசாலி தன்னுடைய கல்வி நூலில் எதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுலேருந்து ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். அபு துராஃப் அப்படிங்கிற ஒரு கல்வி மகான் ஒரு ஆசிரமத்தை நடத்தி வந்தாங்களாம்.
அதில் நிறைய சீடர்கள் வந்து இருந்தாங்களாம். அது ஒரு சீடர்கிட்ட போய் சொன்னாங்களாம், அபு யசீத் அல் புஸ்தாமி அப்படிங்கிற ஒரு மகான் வந்து இருக்கிறாங்க, நீ போய் அவளை பாரு அப்படின்னு அவன் வந்து சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சீடர் சொன்னாங்களாம், இல்லை நான் வந்து அல்லாஹ்வை பார்த்துட்டேன், அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். தொடர்ந்து அபுதுராஃப் வந்து அவங்கள வற்புறுத்தி கொண்டே இருந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் கோபமான அந்த சீடரே அவளை பார்த்து நான் என்ன கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வந்தது பாருங்க அபுதுராஃப்க்கு கோவம், உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டாராம். இதிலே ஹைலைட் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, அபுதுராஃப் சொல்கிறாரு, நீ அல்லாஹ்வை 70 தடவை பார்த்ததை விட அபு யசீத் அல் புஸ்தாமியை ஒரு தடவை பார்த்தா போதும், அது உனக்கு நன்மையானது பாக்கியமானது என்று சொன்னாங்களாம். சுபஹானல்லாஹ். நடுவர் அவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை. மக்கத்து காஃபிர்கள் கூட அல்லாஹ்வை மேன்மையாக வச்சு தான் தெய்வங்களை இணையாக வச்சாங்க. ஆனால் இவங்க அல்லாஹ்வையே இறக்கி வச்சுட்டு அபு யசீத் அல் புஸ்தாமியை உயர்த்தி வச்சு மார்க்க கொள்கையை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, கடைசியில் அபு யசீத் அல் புஸ்தாமி ஒரு கோப பார்வை பார்த்தாங்களாம். அதில் அந்த சீடர் அதை பார்த்து அந்த சீடர் வந்து மயக்க போட்டு இறந்தே போயிட்டாங்களாம். இப்படிப்பட்ட பல கப்சா கதைகளை உள்ள புகுத்தி பாடநூல் எழுதும் கல்வி கடல் கஸ்ஸாலி இவங்க ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரும் ராத்துன் வ நூஹின் வ அம்ராத்துல் லூத். அல்லாஹ் நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் இறை மறுப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டினான். இவர்கள் இருவரும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் நபியின் மனைவிமார்கள். இவங்கள சத்திய பாதையின் பக்கம் வரவிடாமல் தடுத்தது எது? இந்த சமூகம் தானே. நபியுடைய பெரிய தந்தை இஸ்லாத்துக்குள்ளே வர முடியல. காரணம், கௌரவம் என்ற தன்னுடைய சமூகத்தால் தானே அவங்க தடம் புரண்டாங்க. நம்மளுடைய அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. எதையும் பேசாத கேட்காத சிலையை வணங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விளங்காமல் அவங்கள நெருப்பு குண்டத்தில் பொசுக்க முயற்சி செய்தது யாரு? இந்த சமூகம் தானே. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறை கொள்கையில் உறுதியாக இருந்ததற்கு உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் தான், அதாவது குடும்பம் தான். ஆனால் இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை உறக்க எடுத்திருந்தோம், அதில் அந்த கொள்கையவே மாற்றி அந்த ஏகத்துவ தந்தைக்கே சிலை வைத்து வணங்கியதாரு இந்த சமூகம் தானே. எனவே நடுவர் அவர்களே, இந்த சமூகம் என்பது ஒரு கடல் மாதிரி. அதில் பயணிக்கும் சாதாரண ஒரு படகு தான் இந்த குடும்பம். அந்த கடல் நல்ல பாதையை காட்டினா படகு கரை சேரும். அந்த கடல் கொந்தளிச்சு அலையெழுப்புனா படகு கவிழ்ந்து தான் போகும். அது மாதிரி இந்த குடும்பங்கிற படகுகள் சமூகங்கிற கடலெல்லாம் மூழ்கி கொள்கையில் தடம் புரண்டு போயிருக்காங்க. எனவே குடும்பத்தோடு கொள்கையை கடைபிடித்தும் சமூகத்தால் மக்கள் படும் தீமைகளை உலகுக்கு படம்பிடித்தும் காட்ட சமூகம்தான் என்ற சரியான தீர்ப்பை சபையோருக்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இரு தரப்பு சகோதரிகளோட வாதத்தை நம்ம கேட்டோம். முதலாவதாக, இன்றைய இஸ்லாமியர்கள் கொள்கையில் தடம் புரள்வதற்கு குடும்பம்தான் காரணம் அப்படின்னு முதல் தரப்பினர் குற்றம் சாட்டினாங்க. அதே போல் எதிரணி குடும்பத்தையும் சமூகம்தான் வழி கிடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் பலியாடு. இந்த பக்கம் ஊன்னு சொன்னாலும் வெட்டு விழுவும், இந்த பக்கம் ஊன்னு சொன்னாலும் வெட்டு விழுவும். அதனால 2 பேர் தரப்பையுமே எடுத்துக்கிடுவோம். முதல்ல குடும்பத்தில் உள்ள நபர்கள் குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவனும் இருப்பான், அதே குடும்பத்தையே பாடுபடுத்தக்கூடியவனும் இருப்பான். குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க குடும்பத்தினால கொள்கையில் தடம் புரள்றாங்க, குடும்பத்தையே பாடுபடுத்தக்கூடியவங்க சமூகத்தால் கொள்கையில் தடம் புரள்றாங்க. பொதுவாக குடும்பம் சமூகம் 2மே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வழிகாட்டிகள் தான். அந்த வழிகாட்டிகள் சரியாக இல்லாட்டினா மனிதன் வழிகேட்டில் போய் விழுந்துட அதிக வாய்ப்புகள் இருக்கும்போது, குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தடம் புரள 2மே காரணமாக இருக்குது. ஆனால் குடும்பம் இதுக்கு ஒரு படி மேலே அதிக பங்கு வகிக்குது. சகோதரி சொன்னாங்கல்ல, எந்த ஒரு குழந்தையும் யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ பிறப்பதில்லை, மாறாக அவன் குடும்பம்தான் அப்படி மாற்றி விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அதில் முதன்மையான பொறுப்புதாரி தாயும் தந்தையும் தான் அப்படின்னு. தாயும் தந்தையும் சரியில்லாட்டினா குடும்பங்கிற கூடு கலைஞ்சி சமூகம் என்ற வழிகேடு உள்ள நுழையத்தான் செய்யும்.
மிகப்பெரிய இணை வைப்பான தர்கா வழிபாடு, பெரும் பாவமான வரதட்சணை, ஆடம்பர திருமணம், இதுக்கெல்லாம் ஆணிவேரா ஆரம்ப புள்ளியாக இருப்பது குடும்பம்தான். தர்காவுக்கு கந்திரி விழா எடுப்பது சமூகமாக இருந்தாலும் அதை ஆதரித்து நிற்கிறது யாரு? குடும்பம் தானே. பெண் வீட்டில் வாய் கூசாமல் வரதட்சணை வாங்குறது யாரு? குடும்பம் தானே. கௌரவத்திற்காக ஆடம்பர திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துறது யாரு? இந்த குடும்பங்கள் தான். அதுக்காண்டி நான் சமூகம் சரின்னு சொல்லலை. சமூகம் மார்க்க கொள்கையை மாற்றி மடமையாக்குறதே இந்த சமூகம்தான். சகோதரி வருஷம் பிறை குழப்பத்தை உண்டு பண்ணும் சமூகத்தை பற்றி சொன்னாங்க. எல்லா வருஷமும் பிறை குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதனால் ஒரு குடும்பத்திலேயே 2 பெருநாள் கொண்டாடக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெருநாளில் கூட மனக்குழப்பத்தோடு இருக்க வச்சிடுறாங்க. இந்த வருஷமும் பிறை பார்த்து சாட்சி சொன்னாலும் அதை நம்ப மறுத்துடுறாங்க. டவுன் ஹாஜி சொன்னாதான் நம்புவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் தடம் புரண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஏகத்துவ கொள்கையில் பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் கூட சாட்சியத்தை நம்ப மறுத்துட்டாங்க. கொள்கையில் தடம் புரண்டுட்டாங்க. காரணம் என்ன? லேட்டாக பிறை பார்த்த தகவல் வந்ததுனால. அது கூட பரவாயில்லை. சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வைக்காதீர்கள், நோன்பு வைத்தீர்கள்னா எனக்கு மாறு செய்தவர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி பிறை தென்பட்ட செய்தி கிடைச்சதுக்கு அப்புறமும் இன்றைக்கு நோன்பு வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நபியோட வழிமுறையை மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு டயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலோட்டமாக பிறை தென்பட்ட செய்தி கிடைக்கிது. எப்போ கிடைக்கிதுன்னா நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குது, நோன்பை திறந்துட்டு பார்த்துக்குருவோம் அப்படிலாம் சொல்லலை. செய்தி கிடைச்சோனையே நோன்பை விட சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமியர்கள் நபி வழிமுறைக்கு எந்த அளவுக்கு கொள்கையில் தடம்புரண்டு இருக்காங்கன்னு நம்ம சிந்திக்கணும். இந்த சமூகம்தான் மதுகப்களையும் பிதத்களையும் மார்க்கமாக்குது. இதில் மார்க்க அறிஞர்கள் என்ற சில கூட்டங்களுக்கு தான் அதிக பங்களிப்பு இருக்குது. ஆனால் குடும்பம் என்ற பெற்றோர்களுக்கு இதில் அதிக பங்களிப்பு இருக்குது. இதனால் இன்றைய இஸ்லாமியர்கள் கொள்கையில் தடம் புரள்வதற்கு பெரிதும் காரணம் குடும்பம் என் தீர்ப்பை கூறுகிறேன். சமூகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கொள்கையில் தடம் புரள எது காரணமாக இருந்தாலும் சரியான பாதையில் கொள்கை உறுதியோடு நிற்கணும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் வற்புறுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாதே. ஃபலா துதியுமா, அவர்களுக்கு கட்டுப்படாதே என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பெற்றோர்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை செய்ய சொல்லி கட்டுப்படுத்தினாலும் நம்ம செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் ஒருவருடைய தந்தை, அவரோட பிள்ளை, அவரை விட ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவன் ஆகாத வர நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. அதுபோல தான் கொள்கை உறுதியோடும் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கொள்கை உறுதியோடும் பொறுமையோடும் என்றும் நிற்போமாக என்று கூறிய என் தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.